சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்போது வாக்கு இயந்திரங்களையும் விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் ஒன்று சமீபத்தில் மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். சங்க பரிவாரங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தங்களுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். இப்போது வாக்கு இயந்திரங்களையும் விலை கொடுத்து வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரம் ஒன்று சமீபத்தில் வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நன்றா தெரியும், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய நிறுவனம், ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய நிறுவனம் தான் இந்தியாவில் நாம் தேர்தல்களில் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வாக்கு இயந்திரங்களை உற்பத்தி செய்யக்கூடியது. இந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கான நியமனம் சமீபத்தில் நடைபெற்றது. 4 பேரை நியமித்திருக்கிறார்கள். அந்த 4 பேரும் யார் என்று பார்த்தால் அவர்கள் பாஜக ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். பாஜக பின்புலம் கொண்ட ஒரு கட்சி சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய 4 பேர்கள் வாக்கு இயந்திரங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் மக்கள் கேட்கிறார்கள், வாக்கு எந்திரங்களையும் சங்க பரிவாரங்கள் இன்றைக்கு விலைக்கு வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதுதான். இதுல 2 தினத்திற்கு முன்பு ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்திய ஊடகங்களில் வெளியானது. கரண் தாப்பர் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், இந்தியாவுடைய மிகச்சிறந்த ஊடகவியலாளர் ஒருவர். அவர் இந்த இவிஎம் துறை சார்ந்த ஒரு மிகப்பெரிய நிபுணத்துவம் பெற்ற ஒரு மிகப்பெரிய நபர். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவ் தேஷ்பாண்டே. இந்த மாதவ் தேஷ்பாண்டே என்று சொல்லக்கூடிய நபருடன் இந்த வயர் என்று சொல்லக்கூடிய ஊடகத்தில் ஒரு பேட்டி எடுக்கிறார். அதுல அவர் சொல்றாரு, வாக்கு எந்திரங்களில் முறைகேடு நடத்த முடியும். அவர் சாதாரணமான ஆள் அல்ல, இந்த வாக்கேந்திரம் தொடர்பான மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவர். அவர் பகிரங்கமாக இந்த வயர் என்று சொல்லக்கூடிய இணையதளம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கரண் தாப்பருடைய இன்டர்வியூல பட்டவர்த்தனமா வெளிச்சம் போட்டு காட்டுறார். வாக்கு எந்திரங்களில் முறைகேடுகள் நடத்த முடியும் என்பதை சொல்கிறார். இப்ப நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, 4 பேரை பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பிற்கு கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் என்று. அதற்கு எதிராக இன்றைக்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் வீதிக்கு வந்திருக்கிறார்கள். பல பேர் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள். பல பேர் தேர்தல் ஆணையத்திற்கே கடிதம் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் இப்படிப்பட்ட பின்புலம் உள்ளவர்களை நீங்கள் இந்த பொறுப்புகளில் கொண்டு வருவீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமானவர்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராவத், உங்களுக்கு தெரியும், சிவசேனா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர். அதே மாதிரி திரிபாதி என்று சொல்லக்கூடிய தலைவர். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஏ சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர். இவர் இந்தியாவுடைய மிக முக்கியமான பொறுப்புகளை தேசிய செயலாளராக எல்லாம் வேலை செஞ்சவர். இவர்கள் எல்லோரும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதாவது இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்பது இன்றைக்கு தேர்தல் ஆணையம் எப்படி நடைபெறுகிறது என்பதை பொறுத்து தான் இல்லையா. இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்து தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு செயல்படாமல் இருந்தால் வந்துவிடும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியமான பொறுப்புகள்ல பாஜக சார்புடைய RSS சார்புடைய நபர்களை நியமிக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் சந்தேக நிழல் பாஜக ஆட்சியின் மீதும் மோடியின் மீதும் வாக்கு எந்திரம் தொடர்பாக இன்றைக்கு விழுந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவிற்கான சந்தேகங்கள், அந்த அளவிற்கான ஏராளமான ஆதாரங்கள் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டு மக்கள் மத்தியில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போது இந்த பொறுப்பிலே 4 பேரை கொண்டு சேர்த்திருப்பது என்பது எப்படி என்பது நமக்கு தெரியவில்லை. மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. அதான் சொன்ன, நான் பல வருடங்களாக, ஒரு 6 வருடங்களாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 2014 ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் மோடியும் RSSம் செய்தது
இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய, இந்திய ஜனநாயகத்திற்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் அதை தூக்கி நிறுத்தக்கூடிய அதிகாரமிக்க அமைப்புகள் எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டியிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில், இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக நீதிமன்ற ஆணை பிறப்பித்த 4 நீதிபதிகள் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார்கள் என்பது ஊர் உலகத்துக்கே தெரியும். பாஜகவிற்கு சேவகம் செய்ததனால் அவர்கள் என்னென்ன பொறுப்புகள் RSS பாஜகவால் கொடுக்கப்பட்டது என்பதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா அமைப்புகளும் இவர்களுடைய அதிகாரத்தை வைத்து இவர்கள் விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இது எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய அதிர்ச்சி! எப்படி காப்பாற்றப் போகிறோம் இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை? மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.